ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சார். சரிடா கண்ணு. ஏன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏங்கிற ஒரு செட் கொடுத்துட்டான். சரிங்களா? ஏ ஒரு ஆமாம் செட் சார். கொடுத்துட்டான். 1 to 14 வரைக்கும் தான் ஏ. ஆமாம் சார். சரி. அப்போ அந்த எலிமெண்ட் என்னங்கிறான்? எக்ஸ் காமா ஒய்ங்கிறான். அப்போ அந்த எக்ஸ் காமா ஒய்ங்கிறது எங்கே இருக்கணும்? ஏழு தான் இருக்கும். சரிங்களா? அது மென்ஷன் பண்ணல. எக்ஸ் காமா ஒய் எங்கே இருக்கணும்? கேபிட்டல் ஏழு தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்படி இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப், அதர்வைஸ் இஸ் நாட் ஏ ரிலேஷன்ஷிப். எக்ஸ் ஒய்யை பேர் பண்ணிக்கோ. எக்ஸ் ஒய் பேர் பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். 1,2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வர மாட்டேங்குது சார். ஆமாம், அப் டு 14 வரைக்கும் நீ எதை வேணால் சப்மிட் பண்ணு. அதான் நம்மளோட ஒர்க்கு. சரி, 1,2 வேற என்ன பாருங்க, வேற என்னெல்லாம் வரும்? 1,1 வராது. கரெக்டா? 1,1 சார் இப்போ 14 வரையும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லா கேசஸ்லயுமே வந்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் சார். பண்ணிட்டு 0 எது வருதோ அந்த மட்டும் தான் ரிலேஷன் இருக்கும். எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும் தான் ரிலேஷன் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று மொத்தம் 3-4 எலிமெண்ட் வரும். எது பேர் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 1,2. சரி, கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈஸியான ஐடியா ஒன்று சொல்கிறேன். 3x ஓகே சார். = y. அப்போ y ஒன்று y = y/3. எய்தர் எக்ஸ் நீ டேபிள் கூட போட்டு போடலாம்ல. டேபிள் எப்படி போடுவேன்? எப்போ 0 ஆகுங்கிறது டேபிள் போட்டலாம்ல. ஓகேங்க சார். டேபிள் கூட போடுங்க. அப்போ அதெல்லாம் 0 ஆகுறது என்ன? எக்ஸ் ஒய் ஒய். எதெல்லாம் 3ஆல டிவைட் ஆகும்? அப்படி போட்டு போடலாமா, இல்லை வேற மாதிரி ரன் பண்ணி காட்டலாமா? சார் அப்படியே போடலாங்க சார். 3/3யும் 1. 6/3 2, 9/3 3. ஆமாம் சார். 2னா 6ஆ? ஆமாம் சார். 3னா 3. 3னா 9. 3னா 9. 4னா 12 ஆகும். 4. ஆமாம் சார். மற்றது வருமா? 5னா 15 ஆயிடும். அப்போ வராது. வராது. ஆமாங்க சார். பண்ண போகிறோம். 1,3யா? 3, 2,6. 2,6, 3,9, 4,12. 4,12. வெரி குட். 4,12. இதுதான் நம்மளுடைய ஆறுங்கிற செட். சரி, ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஆறுங்கிற செட்டில் ரிஃப்ளெக்ஸிவ் ஆகுதா? இல்லை சார். ஆகலாம். ரீசன் சொல்லிடுறேன். No, is not satisfied reflexive case. It is not satisfied. Reason என்னமா? ஏன்னா 1,1. 2,2 extra 2 4,4 not in R. ஆறுங்கிற செட்டில் இல்லை. கரெக்டா? ஆறுங்கிற செட்டில் இருந்தால் ரிஃப்ளெக்சிவ், இல்லைன்னா இட்ஸ் நாட் ஏ சப்ஸ்டிட்யூட். கரெக்டுங்களா? ஆமாம் சார். கரெக்டுங்க சார். ஓகே, வெரி குட், சூப்பர்மா. ரெண்டாவது கொஸ்டின், சிமெட்ரி சொல்கிறாங்க. ஏதோ இங்கே இருக்கிற செட் எலிமெண்ட் எல்லாமே பேர் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ 1,3 இருக்குது. அதே மாதிரி 3,9 இருக்குது. இது ரெண்டையும் பேர் பண்ண, அதாவது 1,3 நம்மளுக்கு என்ன சிமெட்ரிக்கில் 1,3ங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணும்? 3,1ங்கிற ஒரு எலிமெண்ட் வேணும் கண்டிப்பாக. அதே மாதிரி 2,6 இருந்தால் 6,2ங்கிற ஒரு எலிமெண்ட் கண்டிப்பாக வேணும். இது எது கரெக்டுங்களா? Therefore, as per definition, A relative to B not, which implies not B relative to R. B relative to A. B relative to A. அப்படி மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 1,3 in R, but 3,1 not in R. Not in R. கரெக்டாமா? Therefore, not a symmetry. அது ரீசனோட எழுதிடுமா? நம்மளுக்கு டேபிள் பார்த்தா தெரியும், பட் எத்தனை மார்க் கேட்குறாங்கன்னு தெரியாது. அதனால ரீசனோட எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே சார். It is not the same. ஓகேடா. டிரான்சிட்டிவ் வச்சு அவ்வளோ போடுறது. டிரான்சிட்டிவ்ல இப்போ அந்த ஆர்ல இல்ல 1,3 இப்போ 2,6 இல்ல 1,3 3,9 1,9 சார். கரெக்ட், வெரி குட். 1,3 3,9 இருக்குது. இங்கே 2,6 இருக்குது. 6,2 6,6 பேர் பண்ண எலிமெண்ட் இல்லை பார்த்தியா? அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. 1,3னா 3,9 இருக்குது. 3 இது பண்ணி 1,9ங்கிற எலிமெண்ட் இல்லை. சரிங்களா? அப்போ ரீசன் வெரி குட், சூப்பராக புரிஞ்சுக்கிறேன். இப்போ 1,3
ஒன் ரிலேட்டிவ் டு த்ரீ கரெக்டாக ஒன் ரிலேட்டிவ் டு த்ரீ சிம்பிளைஸ். அதே மாதிரி இன்னொன்று என்னது 3,9 சிம்பிளைஸ் 3 ரிலேட்டிவ் டு 9 பட் விச் சிம்பிளைஸ் என்ன கிடைக்கணும் 1 டஸ் நாட் ரிலேட்டிவ் டு 9. இது சாட்டிஸ்ஃபைடு கரெக்டாக டஸ் நாட் ரிலேட்டிவ் டு 9 கரெக்டாப்பா. ஆமாங்க சார். ஆமாம் 3,9 இந்த செட் ஏன்னு எடுத்துக்கிட்டு இதை டிஃபைன் பண்ணணும். இந்த செட் ஏன்னு எடுத்துக்கிட்டு இதை டிஃபைன் பண்ண பாருங்க சரிங்களா. இப்போ என்னாச்சு Okay. ஸோ இட் இஸ் நாட் ஏ கிராஸ். இட்ஸ் நாட் ஏ கிராஸ். அவ்வளோதான். சரி இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஒரு டைம் பார்த்துக்கோ. இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸில் ஓரளவுக்கு நம்ம